மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது தாவேக தரப்பினரின் அந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பில் தங்களுடைய வாதங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக தங்கள் தரப்பிலிருந்து அவர்கள் நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களை அங்கு தங்களுடைய வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து நம்ம என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்களுக்கு எதிர்த்தரப்பு வாதம் எப்பொழுது துவங்கும்? தற்போதைய நேரப்படி என்னென்ன வாதங்களை முன்வைத்திருக்காங்க? கௌதமி, தற்போது தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் தான் அவருடைய தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் நீதிபதி முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரியது நாங்கள் கிடையாது. அதாவது புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகிய நாங்கள் கிடையாது. கரூர் மாவட்ட செயலாளர் தான் அதற்கான அனுமதியை கோரினார். அவர்தான் முதல் குற்றவாளி. எனவே ஏற்பாடு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பொறுப்பு இல்லையா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி தற்போது எழுப்பியிருக்கின்றார். அதாவது கரூர் மாவட்டத்திலே அவர்கள் நேரடியாக எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யவில்லை என்றாலும் கூட விஜய் வருவது, விஜய் வரக்கூடிய தேதியை குறிப்பது, எவ்வளவு பேர் வருவார்கள் உள்ளிட்ட அனைத்தையும் மேற்பார்வை செய்யக்கூடிய பொறுப்பு ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்கிறது அல்லவா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். ஏற்பாடு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பொறுப்பில்லையா என்று நீதிபதி கேட்டிருக்கின்றார். அவர்களுக்கு இருக்கும் பொறுப்பை புறந்தள்ள முடியாது என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். ஒரு நாளுக்கு முன்பாக வேறு இடத்தில் அனுமதி கேட்டு வந்தோம் என்றும், ஆனால் கடைசி நேரத்தில் தான் எங்களுக்கு வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது என்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சுருக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால், இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், எங்களை ஒரு குற்றவாளி போல ட்ரீட் செய்வதை அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம், நாங்கள் நேரடியாக எந்த தவறும் செய்யவில்லை, நடந்தது ஒரு விபத்து, இது ஏதோ திட்டமிட்ட படுகொலை கிடையாது, வந்தவர்கள் அனைவரும் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், எங்களுடைய நிர்வாகிகள், எனவே அவர்களை நாங்களே எப்படி கொலை செய்ய முயற்சி செய்வோம், காவல்துறை எங்களை ஒரு கொலைகாரர்கள் போல உருவகப்படுத்த முயற்சி செய்கிறார்கள், அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே எங்களை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களையும் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் நீதிபதி முன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது.